எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இது என்னன்னு தெரியுதா? அஃப்கோர்ஸ் பார்த்தாலே பொட்டலாம்னு தெரியுது. பட் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி அதுதான் நம்ம செய்ய போகிறோம். மதுரை ஸ்பெஷல் உருளை பொட்டலம். நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த ரெசிபி. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி நான் இந்த ரெசிபியை செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஆஹா, அருமை அருமை. இந்த ரெசிபிக்கு நான் 3/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்து இந்த பெரிய பீசஸை இங்கே வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை நம்ம ரஃப்பாக மசிச்சுக்கலாம். நான் பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிக்கிறேன். நீங்கள் கை யூஸ் பண்ணி கூட அதை ஜஸ்ட் ரஃப்பாக மேஷ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி செய்கிறது. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ்வலாக செய்கிற பொட்டேட்டோ மசாலா விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி எனக்கு இது ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சைடில் சாம்பார் சாதத்தை வச்சு சாப்பிடும்போது பிரமாதமாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம ரஃப்பாக மேஷ் பண்ணியாச்சு. இதை எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். ஸோ இந்த மசாலா செய்கிறதுக்கு நல்ல ஒரு வைடாக ஒரு பேன் இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஸோ இது 3த்தையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிக்கிட்டோம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, அதுவும் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்க்குறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதுவும் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். சோம்பு வாசனை நல்லா தூக்குது. ஸோ வெங்காயம் போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆக தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்டானா போதும். ஒரு 5 மினிட்ஸ் நான் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா இதை வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஃபஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. ஃப்ளேம் மீடியம் லோலேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை போட்ட உடனே வாசனை 2 மடங்கு ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது நம்ம இதில் கடலை மாவு சேர்க்க போகிறோம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர், ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்குன்னா அது நான் கடலை மாவுனாலையும் சோம்புனாலையும் தான் நான் சொல்லுவேன். ஸோ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு சப்போஸ் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சிம்பிள் டிஷ் பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ். ஆனால் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி சேர்க்குறேன்.
கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உருளைக்கிழங்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வெஜிடபிள்னா கண்டிப்பாக அது ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த ரெசிபி மதுரை உருளை பொட்டலம் வந்து இந்த மாதிரி இலையில தான் நான் வந்து பொட்டலம் கட்ட போகிறேன். இது வந்து தை இலை. இது வந்து ஷாப்ஸ்லலாம் இப்போ ஈஸியாக கிடைக்கிது. சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து வாழை இலையில் கூட நீங்கள் பொட்டலமாக கட்டலாம். ஸோ நான் இது ரொம்ப பெரிய இலை, இதை நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து பொட்டலம் கட்ட போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாமா? இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் எப்போ வேணால் செய்யலாம். பொட்டலம் வச்சு தான் சாப்பிடணும்னு இல்லை, பட் இதோட ஸ்டைல், இதோட ஒத்தென்டிசிட்டி, யூனிக்னஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இலையிலையும் நீங்கள் கட்டிக்கலாம், இல்லைனா வாழை இலையிலும் நீங்கள் கட்டி ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து தயிர் சாதம் வச்சு நான் சாப்பிட்றேன். பட் நீங்கள் இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், சும்மாவே நீங்கள் வந்து தோசைக்குள்ள மசாலா மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலா, நல்ல கூலாக சூதிங்கான தயிர் சாதமோட செம்ம காம்பினேஷன் இல்லை? ஆஹா, அருமை அருமை, சூப்பர், ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.